அதுக்கு என்ன ரீசன்னா வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி தான் நான் மச்சான் அக்காவோட கீரேன் வடி பிரியாணி. அது ரைஸ் தனியாகவும் மசாலா தனியாகவும் பண்ணி ரைஸ் வடித்து கேட்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கத்துலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஊரப்பாக்கத்தில் வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து மாமு பிரியாணிலாம் தாம்பரத்தில் சாப்பிட்ருப்போம். இது பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் பிரியாணிங்க. பேரே வந்து பயங்கரமாக இருக்குது. மேபி மாமா மச்சான் 2 பேர் சேர்ந்து நடத்துகிற பிரியாணின்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப ட்ரெண்டுங்க. இது கோவிட் டைமில் வந்து இவங்க அதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் இவங்க வந்து கண்டினியூ பண்ணலை. ஸோ சம் பர்சனல் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாப்பை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம், ஷாப்பை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பேர் தமிழ். நம்ம ஷாப் வந்து மாமா மச்சான் அதுக்கு என்ன ரீசன்னா வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி தான் நான் மச்சான் அக்காவோட. ஆமாம். ஸோ அதனால் சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால சரி மாமா மச்சான் பேர் வைப்போம். ஸோ 4-5 பேர் கேட்டோம் சரி பேர் எப்படி இருக்குது. ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணுங்க ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால பேர் ஸ்டார்ட் பண்ணி மாமா மச்சான் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரியாணி எந்த மாதிரி ஸ்டைல்? வடி பிரியாணி. அந்த வடி பிரியாணி ப்ரோ. அதாவது ரைஸ் தனியாகவும் மசாலா தனியாகவும் பண்ணி ரைஸை வடித்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் அவைலபிள். ஆமாம், சிக்கன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி 65 இருக்குது. சிக்கன் பிரியாணி 65. சிக்கன் பிரியாணி வந்து 130 வரும். 65 வந்து 100 ருபீஸு. 8லேருந்து 10 பீசஸ் வரும். 10 பீசஸ் வரும். ஓகே. நம்ம ஷாப் என்னென்ன டேஸில் இருக்கும், என்ன டைமிங்? சண்டே மண்டே மட்டும் லீவ் வரும். மண்டே மட்டும் வித் டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இருக்கும். 8:30 to 10 o'clock 11 o'clock வரையும் இருக்கும். மேக்ஸிமம் முடிகிற வரையும் வச்சுருப்பேன். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ 10 kg கிட்ட போட்டுருந்தோம். நடுவில் வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால எங்களால் கடை பண்ணல. ஒரு 2.5 years இருக்கும். ஆமாம். கோவிடுக்கு அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நடுவு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதனால் வந்து கொஞ்சம் போட முடியல. சரி இப்போ திரும்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பழைய கஸ்டமர்லாம் வந்துட்டு இருக்காங்க, திருப்பி வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 8 kg வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8 kg ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக வந்து 8:45 மேக்ஸிமம் 10 ப்ரோ. 10 தான் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். கரெக்டாக வந்து நம்ம டீ கடை ஊரை பக்கம் டீ கடை பஸ் ஸ்டாப் ப்ரோ. இங்கேருந்து நம்ம தாம்பரம் போகிற சைடு அந்த பஸ் ஸ்டாப் பண்ணி நம்ம வந்தீங்கன்னா கடை. ஓகே. எவ்வளோ நேரம் ப்ரோ? எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? 8:45. நீங்கள் இப்போ இருக்கிறது நல்ல வேலை வந்து ஏன்னா நான் லாங்லேருந்து வந்தேன். எல்லா நாளுமே இருக்குமா ப்ரோ? இல்லைனா சண்டே மண்டே மட்டும் லீவு. சண்டே மண்டே மட்டும் நைட் அங்கே திரும்பி சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு 3 கொஸ்டா 8:45 ஸ்டார்டிங் முடியாது. அது இல்லை ப்ரோ. அது 65 சேர்த்து கொடுத்துறீங்க. எதுவுமே இல்லையா? பரவாயில்ல பிரியாணி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சாப்பிட்ட வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து எரர் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபைனல் டச், அதாவது ஃபுட்டு வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணோம் பார்த்தீங்களா, பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வந்து பிரியாணி டேஸ்ட்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரியே கிடையாதுங்க. பயங்கரமாக இருக்குது. பயங்கரம்னா எப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்குது. ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக இருக்குது, ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதே மாதிரி பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாவில் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிடவும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக இருக்குது.
ஸோ மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 65 வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நான் போன டைம் வந்து லாஸ்ட்டு எனக்கு அந்த கிடைச்ச பிரியாணி தான் நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ப்ராப்பர் ஹோம்மேட் ஸ்டைல் பிரியாணிங்க, மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில் வந்து டீ கடை ஸ்டாப்னு கேட்டாவே சொல்லிடுவாங்களாம். ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் கடை ஓனர் வந்து அதாவது மச்சான் வந்து கிளியராக சொல்லியிருப்பாரு. பாட்டை நோட் பண்ணிக்கோங்க. சண்டே மண்டே மட்டும் வந்துடாதீங்க, ஷாப் லீவுங்க. மற்ற எல்லா டேஸும் வந்து ஷாப் இருக்கும். கரெக்டா நைட்டு பாத்தீங்கன்னா 8:45ல இருந்து கரெக்டா 10 மணிக்கு 10 மணிக்கே முடிஞ்சிருது மேக்ஸிமம். வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.